ஹலோ எவ்ரிவன். ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 10ஆம் வகுப்பு அரையாண்டு தேர்வு 2023 to 24க்கான மிக மிக முக்கியமான 2 மதிப்பெண் வினாக்கள். ஆமாங்க. ஸோ அதான சின்ன ஒரு உரையாடல். 2 மதிப்பெண் வினாக்கள், ஒரு சின்ன உரையாடல், மிக மிக முக்கியமான 2 மதிப்பெண் வினாக்கள். சரிங்களா? ஸோ வரக்கூடிய அரையாண்டு தேர்வுக்காக உங்களுக்காகவே, நம்ம தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவே. சரிங்களா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பி கிராஸ் ஏ கொடுத்துருக்காங்க. ஸோ கொடுத்துட்டு ஏபி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரியா? ஓகே. சோ இந்த மாதிரி கொடுத்திருந்தாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம பி கிராஸ் ஏவை எடுத்து எழுதிக்கலாம். பி கிராஸ் ஏவை எடுத்து எழுதிட்டோம் அப்படின்னா இங்க பி கிராஸ் என்னென்ன கொடுத்திருக்காங்க, சோ எல்லாத்தையும் எடுத்து எழுதிடலாம். இப்ப எல்லாத்தையும் உள்ள இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து எழுதிட்டு கவனிங்க. ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? பி இருக்கு, அடுத்தது ஏ இருக்கு இல்லையா? ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? பி இருக்கு. சோ அப்ப முதல்ல இருக்கிற எல்லாமே பிக்கு சேர்ந்தது. முதல்ல இருக்கிறது எல்லாமே பிக்கு சேர்ந்தது. அப்ப பி என்னவா இருக்கும்? இங்க முதல் என்ன இருக்கும்? அப்ப அது உள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொன்னோட முதலும் பி தான். சோ அப்ப பி என்ன? பிங்கிறது -2. ரெண்டு நம்பர் ஒரே மாதிரி இருந்தா 1 எழுதுனா போகுது. சரிங்களா? 2 -2 இருக்கு, அப்போ ஒரு -2 எழுதுனா போதும். அடுத்தது 2 0 இருக்கா, அப்போ ஒரு 0 எழுதுனா போதும். அடுத்து 2 3 இருக்கா, ஒரு 3 எழுதுனா போதும். அவ்வளவுதான். பி கண்டுபிடிச்சாச்சுங்களா? ஏ எப்படி இருக்கு? இதுல ரெண்டாவதா இருக்கு. அப்ப ரெண்டாவது இருக்கிறதெல்லாம் ஏ. சோ ரெண்டாவது என்னென்ன? 4 3 3 4 3 4 3 4 திருப்பி திருப்பி வருது. அப்போ ஒரு தடவை எழுதுனா போகுது. அப்போ 3, 4 ஏபியும் கண்டுபிடிச்சாச்சுங்களா? அவ்வளவுதான். எளிமைதானே? சரி, அடுத்தது ஏ கொடுத்துட்டாங்க, பி கொடுத்துட்டாங்க, சியும் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு ஏ கிராஸ் ஏ, பி கிராஸ் பி, அதாவது ஏ கிராஸ் ஏவும் பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சியும் சமம்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சமமா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இடது பக்கம் கண்டுபிடிச்சிடலாம், அப்புறம் வலது பக்கம் கண்டுபிடிக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஏ கிராஸ் ஏ கொடுத்துருக்காங்க. ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிச்சிடலாமா? வாங்க. சோ ஏ என்ன? 5, 6. அப்ப ஏ கிராஸ் ஏ எப்படி இருக்கும்? ஏ கிராஸ் ஏ அப்படிங்கிறது 5, 6 கிராஸ் 5, 6 இல்லைங்களா? சோ இது எப்படி உங்களுக்கு கிராஸ் பண்ணி எழுதணும்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் 5 கிராஸ் 5 எப்படி எழுதிக்கலாங்க? எப்படி எழுதிக்கலாம்? ஞாபகம் வந்துருச்சா? ஃபர்ஸ்ட் 5, 5 ஃபர்ஸ்ட் டு ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டு ஃபர்ஸ்ட் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் டு ஃபர்ஸ்ட்னா இது ரெண்டும். அடுத்தது ஃபர்ஸ்டும் செகண்டும் எடுக்கணும். கமா போட்டுக்கோங்க. கமா போட்டு 5, 6. அடுத்தது கமா செகண்ட் டு ஃபர்ஸ்ட் எடுக்கணும். செகண்ட் டு ஃபர்ஸ்ட் எடுக்கணும். அப்ப எப்படி வரும்? 6, 5. அடுத்தது செகண்ட் டு செகண்ட் எடுக்கணும். 6, 6. இப்படிதான் ஒரு 2 இதுக்கும் நடுவுல கிராஸ் எடுக்கிறது. புரிஞ்சுதுங்களா? சரி, இதுல ஏதாவது சந்தேகம் இருக்குங்களா? அவ்வளவுதான். ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிச்சாச்சு. அதே மாதிரி பி கிராஸ் பி, சி கிராஸ் சி கண்டுபிடிச்சிடலாமா? வாங்க. சோ பி கிராஸ் பி கண்டுபிடிக்கலாம். இப்ப இடது பக்கம் முடிஞ்சு. சோ இடது பக்கம் முடிஞ்ச உடனே இது நம்ம 1ன்னு வச்சுக்கலாம். இடது பக்கம் முடிஞ்சு இது நம்ம 1ன்னு வச்சுக்கலாம். ஓகே. இப்ப வலது பக்கம் கண்டுபிடிக்கலாம். வலது பக்கம் ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? பி கிராஸ் பி. வலது பக்கத்துல ஆகட்டும் இல்ல இடது பக்கத்துல ஆகட்டும் பிராக்கெட்ல இருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த பிராக்கெட்ல இருக்கிறத கண்டுபிடிங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லா கண்டுபிடிச்சிக்கலாம். சரிங்களா? சோ நான் ஃபர்ஸ்ட் இதுல பிராக்கெட்ல இருக்க பி கிராஸ் பி கண்டுபிடிக்கிறேன், அப்புறம் சி கிராஸ் சி கண்டுபிடிக்கிறேன், அப்புறம் மொத்தமா கண்டுபிடிச்சிக்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பி கிராஸ் பி கண்டுபிடிக்கலாம். பி கிராஸ் பி எப்படி இருக்கும்? பி ஓடது என்ன? 4 5 6. பி ஓடது என்ன? 4 5 6 கிராஸ் பி ஓடது என்ன? 4 5 6. புரிஞ்சுதுங்களா? சோ இதுக்கு கிராஸ் எடுக்கலாமா? கிராஸ் எடுக்கிறது எப்படின்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். எப்படி எடுக்கணும்? இதுல ஃபர்ஸ்ட் டு ஃபர்ஸ்ட், அப்புறம் இதுல செகண்ட் டு ஃபர்ஸ்ட் டு செகண்ட், இதுல ஃபர்ஸ்ட் டு தேர்ட். சோ இப்ப இது எப்படி எழுதிக்கலாம்? 4, 4. அடுத்தது 4, 5. அடுத்தது 4, 6. அடுத்தது செகண்ட் டு ஃபர்ஸ்ட், செகண்ட் டு செகண்ட், செகண்ட் டு தேர்ட். அப்படி எடுத்துக்கலாமா? செகண்ட் டு ஃபர்ஸ்ட், செகண்ட் டு செகண்ட், செகண்ட் டு தேர்ட் எடுத்துக்கலாம். சோ அப்படி எடுத்தோம்னா என்ன வரும்? 5, 4 5, 5 5, 6. அடுத்தது தேர்ட் எடுத்துக்கலாமா? சோ தேர்ட் எடுத்துக்கலாம். சோ தேர்ட் எடுத்தோம்னா தேர்ட்ல 3, ஃபர்ஸ்ட் 3, செகண்ட் 3, தேர்ட் அப்படி போகும் இல்லையா? சோ 6, 4 6, 5 6, 6. புரிஞ்சுதுங்களா? பி கிராஸ் பி எடுத்தாச்சு. இப்ப அடுத்தது என்ன வேணும்? சி கிராஸ் சி வேணும். அதையும் கண்டுபிடிச்சிடலாமா? வாங்க. சோ சி கிராஸ் சி. ஃபர்ஸ்ட் சி என்ன? 5, 6, 7. 5, 6, 7
cross திருப்பி 5, 6, 7 ஏன் C cross C அதனால. இப்போ அதே மாதிரி cross எடுங்க பார்க்கலாம். இப்போ நீங்களே சொல்லிடலாம் 5, 5 first to first, அடுத்தது first to second 5, 6, அடுத்தது first to third 5, 7, அடுத்தது second to first 6, 5, அடுத்தது second to second 6, 6, அடுத்தது second to third 6, 7, அடுத்தது third to first 7, 5, அடுத்தது third to second 7, 6, அடுத்தது third to third 7, 7. புரிஞ்சுதுங்களா? ஓகே, இதையும் எழுதியாச்சு. இப்போ இது ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் எடுக்க போறோம். எது ரெண்டுத்துக்கும்? B cross B க்கும் C cross C க்கும் நடுவுல இன்டர்செக்ஷன் எடுக்க போறோம். ஏன்னா அதான் அவங்க கேட்டிருக்காங்க இல்லையா? சோ ரெண்டுக்கும் நடுவுல இன்டர்செக்ஷன் எடுத்துக்கலாம். B cross B க்கும் C cross C க்கும் நடுவுல இன்டர்செக்ஷன் எடுக்க சொல்லியிருக்காங்க. B cross B என்ன? 4, 4, 4, 5, 4, 6, 5, 4, 5, 5, 5, 6, 6, 4, 6, 5, 6, 6. இதுக்கும் C cross C க்கும் இன்டர்செக்ஷன் எடுக்கணும். இன்டர்செக்ஷன் என்னங்கிறது உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். 9ஆம் வகுப்புல இருந்து படிச்சுட்டு வந்திருக்கோம். எது ரெண்டுலயுமே இருக்கக்கூடிய பொதுவா இருக்கக்கூடியதை மட்டும் எடுக்கணும் இல்லையா? ஒரே மாதிரி பொதுவா இருக்கக்கூடியதை மட்டும் எடுக்கணும். C cross C என்ன? 5, 5, 5, 6, 5, 7, 6, 5, 6, 6, 6, 7, 7, 5, 7, 6, 7, 7. இந்த மாதிரி இருக்கு. இப்போ இது ரெண்டுலயும் பொதுவா எது இருக்குங்க? இதுலயும் பொதுவா இருக்கிறது என்னென்ன? இது ரெண்டுலயும் பொதுவா எதெல்லாம் இருக்கு பாருங்க. இதுல 5, 5 இருக்கு, இதுலயும் 5, 5 இருக்கா? இப்போ 5, 5 பொதுவா இருக்கு. ரெண்டுலயுமே இருக்கு ஒண்ணு. சரிங்களா? சரி, இதுல பாருங்க 5, 6 இருக்கு, இதுலயும் 5, 6 இருக்குது. அடுத்தது 6, 5 இதுலயும் இருக்குது, இதுலயும் இருக்குது. அடுத்தது 6, 6 இதுலயும் இருக்குது, இதுலயும் இருக்குது. அவ்வளவுதான். இதுல எல்லாம் தான் பொதுவா இருக்குது. இப்ப எதெல்லாம் பொதுவா இருக்குங்க? 5, 5, 5, 6, 6, 5, 6, 6. 4 தான் பொதுவா இருக்குது. 5, 5, 5, 5, 5, 6, 6, 5, 6, 6. 4 தான் ரெண்டுலயுமே பொதுவா இருக்குது. அப்ப இது ரெண்டுன்னு வச்சுக்கலாமா? வலது பக்கம் ஃபுல்லா கண்டுபிடிச்சாச்சு. வலது பக்கம் இதுதானுங்க, இது ஃபுல்லா கண்டுபிடிச்சாச்சு. அப்போ இடது பக்கமும் வலது பக்கமும் சமமா இருக்கான்னு பாருங்க. 1ன்னு வச்சிருக்கோம், இங்க 2ன்னு வச்சிருக்கோம். 1, 2 சமமா இருக்கா? 5, 5, 5, 6, 6, 5, 6, 6. ரெண்டுல பாருங்க 5, 5, 5, 6, 6, 5, 6, 6 வந்துருச்சா? ரெண்டு சமமா இருக்கா? சரி, அப்ப இதுல இருந்து என்ன சொல்லலாங்க? 1 மற்றும் 2 சமமாக உள்ளது. அப்ப இதுல இருந்து என்ன சொல்லலாம்? A cross A. எனவே A cross A equal to B cross B intersection C cross C ன்னு சொல்லிடலாம். சமம்னு சொல்லிடலாம். புரிஞ்சுதுங்களா? அடுத்தது போலாமா? சரி வாங்க. சோ அடுத்தது R என்ற ஒரு உறவு x, y yங்கிறதுக்கு ஒரு சமன்பாடு கொடுத்திருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்க? y equal to x plus 3 ன்னு கொடுத்திருக்காங்க இல்லையா? y equal to x plus 3 ன்னு கொடுத்திருக்காங்க. so y equal to x plus 3. x-க்குன்னு சில மதிப்புகள் கொடுத்திருக்காங்க. என்னென்ன கொடுத்திருக்காங்க? 0, 1, 2, 3, 4, 5 ன்னு கொடுத்திருக்காங்க. x-க்கு என்னெல்லாம் கொடுத்திருக்காங்க? 0, 1, 2, 3, 4, 5 இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. கொடுத்துட்டு இதன் மதிப்பகத்தையும் வீச்சகத்தையும் கண்டறிகன்னு சொல்லியிருக்காங்க. இதோட மதிப்பகமும் வீச்சகமும் கேட்டிருக்காங்க. சோ கண்டுபிடிச்சிடலாமா? சரி வாங்க. இப்போ இந்த y-ல இந்த x-ஓட ஒவ்வொரு மதிப்பையா கொண்டு வந்து போடலாம். y-ல x-ஓட ஒவ்வொரு மதிப்பையா கொண்டு வந்து போட போறோம். சோ இப்போ என்ன கிடைக்கும்? இப்போ x வந்து 0வா இருக்கும்போது y எப்படி இருக்கும்? x-க்கு பதிலா 0 போடணும். 0 plus 3 3ன்னு இருக்கும் இல்லையா? அடுத்தது x 1 இருக்கும்போது y எப்படி இருக்கும்? 1 plus 3 4ன்னு இருக்கும். அந்த xங்கிற இடத்துல 1 போடணும். இதுல xங்கிற இடத்துல 1 போடணும். சரிங்களா? அடுத்தது x equal to 2. x 2வா இருக்கும்போது y எப்படி இருக்கு? y equal to 2 plus 3
5ன்னு இருக்கு இல்லைங்களா? ஓகே, அடுத்தது x 3 இருக்கும்போது yங்கிறது 3 + 3 6ன்னு இருக்கும் இல்லைங்களா? ஸோ 3 + 3 6. அடுத்தது y x 4 இருக்கும்போது y எப்படி இருக்கும்? 4 + 3 7ன்னு இருக்கு. அடுத்தது x 5 இருக்கும்போது y எப்படி இருக்கு? x 5 இருக்கும்போது y வந்து 5 + 3 8ன்னு இருக்கும். அப்போ xக்கு தகுந்த y எல்லாம் கிடைச்சிருச்சா? ஓகே, அப்ப இந்த இடத்துல புள்ளி என்ன? 0,3. இந்த இடத்துல x, y என்னங்க? 0,3. இந்த இடத்துல என்ன? x, y. இந்த இடத்துல x 1, y வந்து 4. ஸோ 1,4. இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல x வந்து 2, y வந்து 5. ஸோ 2,5. அடுத்தது பாருங்க, இது 3, இது 6. அப்ப x 3 இருக்கும்போது y 6 இருக்கு. ஸோ x, y என்னங்க? 3,6. அடுத்தது x, y என்னங்க? 4,7. 4,7. அடுத்தது x, y என்னங்க? 5,8. புரிஞ்சுதுங்களா? ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஓகே, ஸோ இப்படிதான் புள்ளிகள் எடுத்து எழுதணும். அவங்க என்னெல்லாம் கேட்டிருக்காங்க நம்மள? மதிப்பகமும் அதாவது மதிப்பகத்தையும் வீச்சகத்தையும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ இதுல மதிப்பகமையும் வீச்சகத்தையும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ மதிப்பகம் அப்படிங்கிறது என்னன்னா, இந்த முதல்ல இருக்கிறது எல்லாமே மதிப்பகம் தான். இந்த முதல்ல இருக்கிறது எல்லாமே மதிப்பகம் தான். புரிஞ்சுதுங்களா? சோ இந்த முதல்ல இருக்கிறது எல்லாமே மதிப்பகம் தான். வீச்சகம்னா என்ன? ரெண்டாவது இருக்கிறது வீச்சகம், இரண்டாவதா இருக்கிறது எல்லாமே வீச்சகம். புரிஞ்சுதுங்களா? சோ மதிப்பகம் என்ன, வீச்சகம்னா என்னன்னு தெரிஞ்சுதா? சரி, சோ இப்ப மதிப்பகம் வீச்சகம் எடுத்து எழுதிடலாம். மதிப்பகம், மதிப்பகம் என்னன்னுங்க? 0, 1, 2, 3, 4, 5 எல்லோ கலர்ல இருக்கிறது. 0, 1, 2 இது செட்டுக்குள்ள எழுதிடணும். 3, 4, 5. அடுத்தது வீச்சகம் என்னங்க? நம்ம கண்டுபிடிச்சோது வைக்கெல்லாம் கண்டுபிடிச்சோம் இல்ல, அதுதானுங்க. சோ அப்ப என்ன? 3, 4, 5, 6, 7, 8 வீச்சகம். 3, 4, 5, 6, 7, 8. புரிஞ்சுதுங்களா? சரி, அடுத்தது எடுத்துக்காட்டு 2.2 என்ன சொல்லிருக்காங்க? பின்வரும் ஒவ்வொன்றிலும் a b ஆல் வகுக்கும் போது கிடைக்கும் ஈவு மற்றும் மீதியை காண்க. ஈவும் மீதியும் கேட்டிருக்காங்க. சோ எதால இதை வகுக்கும் போது? ஏவ b வகுக்கும் போது. இப்படி வகுக்கும் போது என்ன கிடைக்கும் நமக்கு? a = 17, b = 3 சொல்லிருக்கு, b = -3 சொல்லிருக்காங்க. சோ இந்த இடத்துல நம்ம யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா பயன்படுத்தணும். யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா என்ன சொல்லுது? a = bq + r ன்னு சொல்லுது. a = bq + r ன்னு சொல்லுது. ஏங்கிறது என்னங்க? 17, bங்கிறது என்ன? -3. சோ -3 கூட எதை பெருக்கினா 17 வரும்? 17 வராது. அப்போ 17க்கு மேல போக கூடாது, 17க்கு கம்மியா தான் எடுக்கணும். சோ 17க்கு கம்மியா மூன்றாம் வாய்ப்பாட்டுல என்ன வரும்? 15 வரும் இல்லையா? சோ எப்போ? 5 தடவை இல்லையா? சோ 3 × 5. இங்க +17 இருக்கு, அப்ப நம்ம பிளஸ்ல தான் எடுக்கணும். சோ இங்க ஒரு மைனஸ் போட்டோம்னு வைங்களேன், மைனஸ் × மைனஸ் பிளஸ் ஆயிடும். 3 கிட்ட இருக்க மைனஸும் 5 கிட்ட இருக்க மைனஸும் பெருக்கும் போது பிளஸ் ஆயிடும். 3 5 15 வந்துடும். மீதி எவ்வளவு இருக்கு? 17ல 15 போனா 2 இருக்கு. சோ அத பிளஸ் போட்டு அந்த 6க்கு நேரா போட்டுறோன்னு மீதி. புரிஞ்சுதுங்களா? சோ அப்ப இதுல இருந்து ஈவுங்கிறது என்னங்க? இதுதான் ஈவு. கியூங்கிறது தான் ஈவு. மீதிங்கிறது 6ன்னு சொல்றது, ரிமைண்டர்னு ஆங்கிலத்துல சொல்லக்கூடியது. சோ 6 தான் மீதி. சோ இதுதான் மீதி, இதுதான் ஈவு. புரிஞ்சுதுங்களா? ஏதாவது சந்தேகம் இருக்கா? சரி, அடுத்தது எடுத்துக்காட்டு 2.9. சோ இது கொடுத்திருக்காங்க. கொடுத்துட்டு இது ஒரு பகு எண்ணா அப்படின்னு கேட்டிருக்காங்க. உனது விடையை நியாயப்படுத்துகன்னு சொல்லியிருக்காங்க. சோ இது ஒரு பகு எண்ணான்னு கேட்டிருக்காங்க. இப்படி கொடுத்துருக்காங்க. 7 × 5 × 3 × 2 + 3 கொடுத்துருக்காங்க. ஸோ 3 பொதுவா எடுத்துக்கலாம். ஸோ 3 பொதுவா எடுத்துட்டோம்னா என்ன வரும்? 7 × 5 × 2 + 1 வரும் இல்லையா? ஓகே, ஸோ இப்போ என்ன கிடைக்கும்? 7 5s 35, 35 × 2 70, 7 5s 35, 35 × 2 70, 70 + 1 71 வரும் இல்லையா? ஸோ 71. இப்போ 3யும் 71 ரெண்டுமே எப்படிங்க? ஒற்றைப்படை எண்கள். ரெண்டுமே ஒற்றைப்படை எண்கள். அது மட்டும் இல்லாம ரெண்டுமே எப்படியும் கூட
பகு எண்ணும் கூட இல்லையா? சோ இந்த மாதிரி இரண்டு ஒற்றைப்படை எண்களை கூட்டும் போது ஒரு பகு எண் தான் கிடைக்கும். அப்போ இந்த கொடுத்திருக்கிற கேள்வி ஒரு பகு எண் தான். ஆம், எழுதிக்கோங்க. ஆம். 7 into 5 into 3 into plus 3 என்பது ஒரு பகு எண் ஆகும். புரிஞ்சுதுங்களா? சோ இது என்பது ஒரு பகு எண் தான் அப்படின்னு சொல்லியாச்சு. புரிஞ்சுதுங்களா? ஓகே. அடுத்தது எடுத்துக்காட்டு 2.10 என்ன சொல்லியிருக்காங்க? அதுல a பவர் b கிராஸ் b பவர் a கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு a என்னவா இருக்கும் b என்னவா இருக்கும்னு கேக்குறாங்க. அதாவது a பவர் b கிராஸ் b பவர் a வந்து 800ன்னு கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு a எப்படி இருக்கும் b எப்படி இருக்கும்னு கேக்குறாங்க. இப்ப 800க்கு எடுத்தீங்கன்னா எப்படி எழுதிக்கலாம்? இரண்டாம் வாய்ப்பாட்டில் பிரிச்சுக்கலாமா? 2 4s are 8 0 0, 2 2s are 4 0 0, 2 1s are 2 0 0, 2 5s are 10 0, 2 2s are 4 balance 1, 2 5s are 10, 5 5s are 25, 5 1 time. 2 எத்தனை தடவை வந்திருக்கு? இங்க பாருங்க. 2 எவ்வளவு தடவை வந்திருக்கு? 1 2 3 4 5. 5 தடவை 2 வந்திருக்கு. சோ அப்ப 2 5 தடவை வந்திருக்கு இன்டு. அடுத்து 5 எத்தனை தடவை வந்திருக்கு? 2 தடவை வந்திருக்கு. சோ அப்ப 5 2 தடவை வந்திருக்கு ஈக்குவல் டு 800. இப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்க. ரெண்டையும் சேர்த்து பாருங்க. சேர்த்து பார்க்கும்போது உங்களுக்கு என்ன கிடைக்குது? ஏங்கிற இடத்துல 2 இருக்கு, பிங்கிற இடத்துல 5 இருக்கு. ஏங்கிற இடத்துல 2 இருக்கு, பிங்கிற இடத்துல 5 இருக்கு. சோ அப்ப ஏங்கிற இடத்துல 2 இருக்கு, பிங்கிற இடத்துல 5 இருக்கு. அப்ப ஏபி கண்டுபிடிச்சாச்சா? அவ்வளவுதான். புரிஞ்சுதுங்களா? ஓகே. அடுத்தது இதுவும் அதே மாதிரி தான், கிட்டத்தட்ட கொஞ்சம் டிஃபர் ஆகும். அவ்வளவுதான். 13824 ஈக்குவல் டு 2 பவர் a இன்டு 3 பவர் b கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு ab எப்படி இருக்கும்னு கேக்குறாங்க. 13824 கொடுத்துட்டு 2 பவர் a இன்டு 3 பவர் b. ஸோ அப்போ 2 3ல தான் அதை பண்ணிக்கணும். ஸோ 13824. ஸோ இதுக்கு எல்சிஎம் எடுத்து பாருங்க என்ன வரும்னு. இங்க 2 போடலாமா? ஓகே. ஸோ இப்போ 2ஆல பண்ணும்போது 2 6 are 12, பேலன்ஸ் 1, 2 9s are 18, 2 1s are 2, 2 2s are 4. திருப்பி 2 டேபிள் எடுத்தீங்கன்னா 2 3s are 6, 2 4s are 8, பேலன்ஸ் 1, 2 5s are 10, பேலன்ஸ் 1, 2 6 are 12. திருப்பி 2 டேபிள்ல 2 1s are 2, பேலன்ஸ் 1, 2 7s are 14, 2 2s are 4, பேலன்ஸ் 1, 2 8s are 16. திருப்பி 2 டேபிள்ல 2 8s are 16, பேலன்ஸ் 1, 2 6 are 12, 2 4s are 8. திருப்பி 2 டேபிள்ல 2 4s are 8, 2 3s are 6, 2 2s are 4. திருப்பி 2 டேபிள்ல 2 2s are 4, 2 1s are 2, 2 6 are 12. திருப்பி 2 டேபிள்ல 2 1s are 2, ரெண்டு நம்பரையும் சேர்த்து எடுக்கும்போது 0 போட்டு 8 போடணும். 2 8s are 16. திருப்பி ரெண்டாவதுலயே 2 5s are 10, 2 4s are 8. திருப்பி 54 எடுத்துட்டு வாங்க. திருப்பி ரெண்டாலேயே போடுங்க. 2 2s are 4, 2 7s are 14. வந்துருச்சா? இப்போ 27 மூணாவது வாய்ப்பாட்டில் 3 9s are 27, 3 3s are 9, 3 1s are 1 வர வரைக்கும் போட்டே வரணும். சரியா? இப்போ எவ்வளோ 2 வந்திருக்கு? 1 2 3 4 5 6 7 8 9 9 2 வந்திருக்கு. அப்போ 13824 அப்படிங்கிறது 2 எவ்வளோ வந்துச்சு? 9. 3 எவ்வளோ வந்திருக்கு? 1 2 3 மேல 3 எவ்வளோ வந்திருக்கு? மேல எழுதிடணும். அப்போ இது ரெண்டையும் சமப்படுத்தி பாருங்க. என்ன கிடைக்குது? ரெண்டையும் சமப்படுத்தி பார்த்தா இது ரெண்டையும் சமப்படுத்தி பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்குது? ஏக்கு பதிலா என்ன இருக்கு? ஏக்கு பதிலா 9 இருக்கு, பிக்கு பதிலா 3 இருக்கு. அப்ப ஏபி கண்டுபிடிச்சாச்சா? அப்ப இதுல இருந்து ஏ சொல்லிடலாம். ஏ என்ன? ஏங்கிறது 9, பிங்கிறது என்னங்க? 3. புரிஞ்சுதா? அடுத்தது போலாமா? சரி வாங்க. சோ அடுத்தது எடுத்துக்காட்டு 2.21 என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு தொடர் வரிசையின் பொது உறுப்பு பின்வருமாறு வரையறுக்கப்படுகிறது. சோ அப்படின்னு கொடுத்துட்டு ஏஎன் கொடுத்துருக்காங்க. சோ 11வது உறுப்பு மற்றும் 18வது உறுப்பை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா ஒற்றை எண்ணா இருந்தா இதை பயன்படுத்தணும், இரட்டை எண்ணா இருந்தா இதை பயன்படுத்தணும். 11 அப்படிங்கிறது ஒற்றை எண் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இல்லைங்களா? ஆட் நம்பர்னு ஆங்கிலத்துல சொல்லக்கூடியது. சோ ஒற்றை எண்ணு தெரியும். அப்போ ஒற்றை எண்ணுக்கு ஏஎன் என்ன? n into n plus 3. 11 என்பது ஒற்றை எண். சோ அப்ப ஏஎன் என்னங்க? n into n plus 3. சோ அப்போ n-க்கு பதிலா 11 போடலாம். சோ a11 equal to 11 into 11 plus 3. சோ a11 equal to 11 into 11 plus 3 14 இல்லைங்களா? ஓகே.
11 into 14 என்ன வரும்? 11 into 14. 4 ones are 4. 4 ones are 4. 1 ones are 1. 1 ones are 1. 4. 4 plus 1 5. 1. 154. அப்ப A11ங்கிறது 154. புரிஞ்சுதுங்களா? சந்தேகம் இருக்கா? ஓகே. அடுத்தது 18வது உறுப்பு கேட்டிருக்காங்க. 18ங்கிறது என்ன? இரட்டை எண் இல்லையா? சோ 18ங்கிறது இரட்டை எண். சோ இரட்டை எண்ணுக்கு என்ன சார்பு இருக்கு? an வந்து n square plus 1. 18 என்பது இரட்டை எண். இப்ப an எப்படி இருக்கும்? n square plus 1. so n-க்கு பதிலா 18 போடலாம். இப்ப a18 equal to 18 square plus 1. 18 square என்னங்க? 18 into 18. 8 8s are 64. 8 1s are 8. 14. 1 8s are 8. 1 1s are 1. 4. 12. 324. So A18 equal to 324 plus 1. A18ங்கிறது 325. புரிஞ்சுதுங்களா? ஏதாவது சந்தேகம் இருக்கா? அடுத்தது போலாமா? சரி. சோ அடுத்தது என்ன சொல்லிருக்காங்க? அடுத்தது என்ன அப்படின்னா, அடுத்தது பாத்தீங்கன்னா -11, -15, -19 என்ற கூட்டுத்தொடர் வரிசையின் 19வது உறுப்பை காண்க. சோ கூட்டுத்தொடர் வரிசை கொடுத்திருக்காங்க. சோ அதுல 19வது உறுப்பு எப்படி இருக்கும்னு கேட்டிருக்காங்க. கூட்டுத்தொடர் வரிசை என்ன கொடுத்திருக்காங்க? -11, -15, -19 அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டுத்தொடர் வரிசை கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு எந்த உறுப்பு கேட்கறாங்க? 19வது உறுப்பு கேட்கறாங்க. ஓகே, நமக்கு ஒரு சூத்திரம் தெரியும். என்ன தெரியும்? கூட்டுத்தொடரோட பொதுவான சூத்திரம் இல்லையா? சோ அது என்னது? Tn equal to a plus n minus 1 into d தெரியும் இல்லையா? சரி, முதல் உறுப்புங்கிறது தான் a, dங்கிறது பொது வித்தியாசம் இல்லைங்களா? ஓகே, சோ இப்போ அவங்க எந்த உறுப்பு கேக்குறாங்க? 19வது உறுப்பு கேக்குறாங்க இல்லையா? சோ அப்ப n-ங்கிறது உறுப்பு, எந்த உறுப்புன்னு சொல்றதா n. அப்ப n-ங்கிறது 19. இந்த இடத்துல n-ங்கிறது என்னங்க? 19. முதல் உறுப்பு a-ங்கிறது என்ன? முதல் உறுப்பு என்னவோ அதுதான் a. சோ முதல் உறுப்பு a. அடுத்தது பொது வித்தியாசம். ரெண்டுக்கும் உள்ள பொது வித்தியாசம் t2 மைனஸ் t1. இது t1, இது t2, இது t3. எப்பவுமே ஒரு கூட்டுத்தொடரோட வரிசையில பெயர் வைக்க வேண்டியது ஃபர்ஸ்ட் t1, t2, t3. அதுல t1ங்கிறது தான் முதல் உறுப்பு. பொது வித்தியாசம்ங்கிறது t2 மைனஸ் t3. புரிஞ்சு? சாரி, t2 மைனஸ் t1. புரிஞ்சுதுங்களா? சோ பொது வித்தியாசம்ங்கிறது t2 மைனஸ் t1. சோ முதல் உறுப்புங்கிறது a, அதாவது t1 தான் a-ன்னு சொல்லுவோம். முதல் உறுப்புன்னு சொல்லி எடுத்துப்போம். சரிங்களா? ஓகே, t2 என்ன? -15 minus t1 என்ன? -11. அப்போ -15 minus into minus plus 11 ஆயிடும். plus 11 -15 plus 11 -4. அப்ப dங்கிறது பொது வித்தியாசம்ங்கிறது -4, aங்கிறது -11, n-ங்கிறது 19. இப்போ இதுல போட்டுலாமா? tn equal to a plus n minus 1 into d ல. சோ அப்ப t n-க்கு பதிலா என்ன போடணுங்க? n-க்கு பதிலா என்ன போடணும்? 19. சோ t19 equal to a plus a-ங்கிறது என்ன? -11 plus n minus 1 into d. n minus 1 னா 19 minus 1. 19 minus 1 into d-ங்கிறது என்ன? -4. so -11 plus 19 minus 1, 18 into -4. புரிஞ்சுதுங்களா? so 18 into -4 என்ன வரும்? -11. 4 8s are 32. so 2 balance 3. 4 1s are 4, 5 6 7. so இங்க plus into minus minus. so -72. so -72 -11 -83 னு வரும் இல்லையா? 718 213. so ரெண்டு மைனஸ் இருந்தா முன்னாடி ஒரு மைனஸ் போட்டு ரெண்டையும் கூட்டிக்கணும். so 11 72 கூட்டினா 83. so அப்ப t19 19வது உறுப்பு என்னங்க? -83. புரிஞ்சுதுங்களா? ஓகே, அடுத்தது 3 plus k, 18 minus k, 5k plus 1 எல்லாம் ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்துச்சுன்னா k ஓட மதிப்பு எப்படி இருக்கும்னு கேக்குறாங்க. சோ இதெல்லாமே ஒரு கூட்டுத்தொடர் வரிசைன்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில இருந்துச்சு அப்படின்னா சோ அதை எப்படியெல்லாம் பேர் வச்சுக்கலாம்? t1, t2, t3ன்னு பேர் வச்சுக்கலாம். அப்போ கூட்டுத்தொடர் வரிசையில இருக்குது அப்படின்னாவே அதோட பொது வித்தியாசம் எல்லாம் எப்படி இருக்குங்க? ஒரே மாதிரி இருக்கும், சமமா இருக்கும் இல்லையா? சோ ஒரு கூட்டுத்தொடர்ல ஒரு வரிசை இருக்கு அப்படின்னா அதோட பொது வித்தியாசம் எல்லாம் எப்படி இருக்கும்? சமமா இருக்கும். அதாவது t2 minus t1, t3 minus t2 எல்லாம் சமமா இருக்கும். அப்ப t2 minus t1 னும்
T3 minus T2 எல்லாம் சமமா இருக்கு. இன்னும் நம்மளுக்கு மூணே பொது வித்தியாசம் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது ஆக்சுவலா மூணே மூணு வரிசையிலேயே மூணே மூணு தொடர் தான் இருக்கு. ஸோ என்னெல்லாம் T1 T2 T3 மூணே மூணு தான் இருக்கு. ஸோ அந்த மூணு வச்சு எழுதணும்னா T2 minus T1 எழுதலாம், T3 minus T2 எழுதலாம். அதுக்கு மேல எழுத முடியாது. அப்ப இருக்கக்கூடிய பொது வித்தியாசம் எல்லாம் எப்பவுமே ஒரு கூட்டுத்தொடர்ல பொது வித்தியாசம் எப்படி இருக்கும்னு சொல்லியிருக்கேன், சமமா இருக்கும்னு சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம இருக்கிறத வச்சு எழுதியாச்சு. புரிஞ்சுதுங்களா? ஓகே. இப்போ T2ங்கிறது என்ன? 18 minus k minus T1ங்கிறது என்ன? 3 plus k மைனஸ் கூட பெருக்கும் போது -3 plus into minus k equal T3 என்ன? 5k plus 1. T2 என்னங்க? 18 minus k உள்ள மைனஸால பெருக்கும் போது -18 plus k ன்னு மாறிடும். புரிஞ்சுதுங்களா? ஓகே. ஸோ இப்போ 18 minus 3 15. So 15 minus 2k equal to 1 minus 18 minus 17. So 5k plus k 6k minus 17. புரிஞ்சுங்களா? ஓகே. ஸோ அப்போ 15 minus 17 உள்ள வரும்போது plus 17. இங்க 6k minus 2k அந்த பக்கம் போகும்போது plus 2k. இப்போ 15 plus 17 எவ்வளோங்க? 32. So 32 equal to 6k plus 2k 8k. So இங்க 8 எதுல இருக்குங்க? பெருக்கல்ல இருக்கு. So இந்த சைடு வரும்போது வகுத்தல்ல மாறிடும். பெருக்கல் எப்பவுமே ஈக்குவல் டு அந்த பக்கம் வரும்போது வகுத்தல்ல மாறிடும். சரிங்களா? சரி. அப்ப 32 பெருக்கல்ல இருக்க 8 இந்த பக்கம் வரும்போது வகுத்தல்ல மாறிடும். by 8 equal to k. 8 1 time, 8 4 time. So 4 equal to k. k ஓட மதிப்பு என்னங்க? 4. So k ஓட மதிப்பு தானே கேட்டிருக்காங்க. So அது என்ன கிடைச்சிருக்கு? 4 ன்னு கிடைச்சிருக்கு. புரிஞ்சுதுங்களா? ஓகே. அடுத்தது பின்வருவனவற்றிற்கு மீப்போமா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ எதுக்கெல்லாம்? 8x power 4 y square, அதுக்கப்புறம் 48x square y power 4 கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒவ்வொன்றுக்கா கண்டுபிடிக்கலாம். 8x power 4 y square. ஸோ இது எப்படி எழுதிக்கலாம்? 8 எப்படி எழுதிக்கலாம்? 2 into 2 into 2ன்னு எழுதிக்கலாம். x power 4 எழுத முடியும். y square எழுதிக்கலாம். அதை பிரிக்க வேண்டாம். அடுத்தது 48x square y power 4. மீ போமானா என்ன? பெருசா இருக்கிறது. ரெண்டுலயும் பொதுவாகவும் இருக்கணும், பொதுவிலேயே நம்ம பெருசா இருக்கிறது தான் எடுத்து எழுதணும். அதான் மீ போமாக்கான அர்த்தம். ஸோ 48 எப்படி எழுதிக்கலாம்? 2 2s are 4, 2 4s are 8, 2 1s are 2, 2 2s are 4, 2 6 are 12, 2 3s are 6, 2 1s are 2, 2 3s are 6, 3 1s are. So 2 into 2 into 2 into 2 into 3. இது x square எழுத முடியும். y power 4 எழுத முடியும் இல்லைங்களா? ஓகே. ஸோ இதில் பொதுவாக இருக்கிறது என்ன? 3 2 பொதுவாக இருக்கு. புரிஞ்சுங்களா? ஓகே. மிச்சம் மீதி இருக்கிறதையும் எடுத்துக்கணும். ஸோ பொதுவாக இருக்கிறதையும் எடுத்துட்டு மிச்சம் மீதியா இருக்கிறதையும் எடுத்துக்கணும் இல்லையா? ஸோ மிச்சம் மீதியா இருக்கிறதுங்கிறது 2 into 3. ஸோ அப்போ அதையும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ மீ போமா எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் பொதுவா இருக்கிறத எடுத்துக்கலாம். ரெண்டுலயும் பொதுவா இருக்கிறது என்னங்க? 3 2 பொதுவா இருக்கு. ஸோ 3 2 ஃபர்ஸ்ட் எழுதிடலாம். 2 into 2 into 2. அடுத்தது மிச்ச மீதி எழுதணும். மிச்ச மீதி என்ன? இதுல மிச்ச மீதின்னு பாத்தீங்கன்னா இது ரெண்டும் மிச்ச மீதி. ஸோ அதை ரெண்டும் எழுதிடலாம். 2 into 3. அடுத்தது இதுல ரெண்டுலயும் ரெண்டு பொதுவா இருந்தா அதுல பெருசு எடுத்து எழுதணும். சோ ரெண்டு பொதுவா இருக்கு. இங்க 2 2 2 2 2 பொதுவா இருக்கு. அதுல பெருசு சின்னசு இல்ல, நான் அப்படி எழுதிட்டோம். இதுல பாருங்களேன், ரெண்டுமே எக்ஸ் தான். இது எக்ஸ் ஸ்கொயர், அது எக்ஸ் பவர் 4. எது ரெண்டு பொதுவா இருந்தா அதுல எது பெருசா இருக்கோ அதான் எடுத்து எழுதணும். இப்ப எக்ஸ் ரெண்டு பொது, ஆனா அதுல எது பெருசு? எக்ஸ் பவர் 4 அதான் எடுத்து எழுதணும். எக்ஸ் பவர் 4. அடுத்தது y ஸ்கொயர் y பவர் 4 ரெண்டு பொதுதான். yங்கிறது பொதுதான், அதுல எது பெருசு? y பவர் 4. புரிஞ்சுதுங்களா? சோ y பவர் 4. இப்போ 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16, 16 into 3, 16 into 3, 3 6 are 18, 3 1s are 3, 4, 48. So 48 x power 4 y power 4. புரிஞ்சுதுங்களா? சோ இதுதான் மீ போமா. சரிங்களா? ஓகே. அடுத்தது விகிதமுறுகோவைகளை எளிய வடிவில் சுருக்குகன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ விகிதமுறுகோவைகளை வந்து எளிய வடிவில சுருக்க சொல்லியிருக்காங்க. ஸோ எளிய வடிவில் எப்படி சுருக்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? மேலே எக்ஸ் மைனஸ் 3, கீழே என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9 கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி எழுதிக்கலாம்? எக்ஸ் மைனஸ் 3 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9ங்கிறது எதோட ஸ்கொயர்? 3யோட ஸ்கொயர். ஸோ 3 ஸ்கொயர். இப்போ இது பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் மாதிரியே இல்லை, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் மாதிரியே இல்லை.
அப்ப அதை எப்படி எழுதிக்கலாம்? a plus b into a minus b. நம்ம இந்த சூத்திரம் படிச்சிருப்போம். a square minus b square எப்படி எழுதிக்கலாம்? a plus b into a minus b ன்னு எழுதிக்கலாம் இல்லைங்களா? ஓகே, ஸோ அப்போ x minus 3 divided by x plus 3 into x minus 3. புரிஞ்சுதுங்களா? ஓகே, ஸோ அப்போ x minus 3 போயிடும். அப்போ என்ன இருக்கும்? 1 by x plus 3. புரிஞ்சுதுங்களா? ஓகே, அடுத்தது கீழ்கண்ட கோவைகளின் வர்க்க மூலம் காண்க. சோ இதுக்கு வர்க்க மூலம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. வர்க்க மூலம் அப்படிங்கிறது இதுக்கு அப்படியே இப்படி ஒரு மூலம் போட்டா முடிஞ்ச வர்க்க மூலம். 256 வெளியே எடுத்தா 16 ஸ்கொயர் தான் 256. அப்போ ஸ்கொயர் ரூட்ல இருந்து வெளியே எடுத்தா 16 ஸ்கொயர். இப்போ ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிடும். 256ங்கிறது 16 ஸ்கொயர். இது x மைனஸ் a பார் 8 இருக்கு, x மைனஸ் b பார் 4 இருக்கு, x மைனஸ் c த ஹோல் பார் 16 இருக்கு, x minus d the whole part 20 இருக்கு. எப்பவுமே ஒரு வர்க்க மூலத்துல இருந்து வெளியே எடுக்கும் போது பாதி தான் வெளியே வரும். இங்க 16 ஸ்கொயர் இருக்கு, 2 16 இருக்கு, வெளியே எடுக்கும் போது ஒரு 16 தான் வரும். சோ 16. அடுத்தது 8 இருக்கு, வெளியே எடுக்கும் போது 4 தான் வரும். அப்ப x minus a the whole power 4. அடுத்து 4 இருக்கு, வெளியே எடுக்கும் போது 2 தான் வரும். x minus b the whole power 2. அடுத்து 16 இருக்கு, பாதி எடுக்கும் போது 8 தான் வெளியே வரும். x minus c the whole power 8. 20 இருக்கு, வெளியே எடுக்கும் போது பாதி தான் வரும், 10 தான் வரும். x minus d the whole power 10. புரிஞ்சுதுங்களா? அவ்வளவுதான். அடுத்தது மூலங்களின் கூடுதல் மற்றும் பெருக்கற்பலன் கொடுக்கப்பட்டுள்ளது. இருபடி சமன்பாடுகளை காண்க. சோ கூடுதல் மற்றும் பெருக்கற்பலன் கொடுத்திருக்காங்க, இருபடி சமன்பாடு கேட்டிருக்காங்க. சோ கூடுதல் இது, பெருக்கல் இது. சோ நமக்கு தெரியும் ஒரு இருபடி சமன்பாடு எப்படி இருக்கும். இருபடி சமன்பாடோட வடிவம் எப்படி இருக்கும்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் கூடுதல் மூலங்களின் கூடுதல் இன்டு எக்ஸ் பிளஸ் மூலங்களின் பெருக்கல் ஈக்குவல் டு 0. இதுதான் வந்து ஒரு வடிவம், இருபடி சமன்பாட்டோட வடிவம். சரிங்களா? சோ இப்ப எக்ஸ் ஸ்கொயர் ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கிறது கூடுதல். சோ அப்ப -9, இங்க ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கு, அப்ப +9 ஆயிடும். பிளஸ் மூலங்களின் பெருக்கல் 20 ஈக்குவல் டு 0. அவ்வளவுதான் இருபடி சமன்பாடு. புரிஞ்சுதுங்களா? ஓகே, அடுத்தது போலாமா? சரி, அடுத்தது ஒரு எடுத்துக்காட்டு 4.15 கொடுத்திருக்காங்க. சோ ஒரு படம் கொடுத்துட்டு, சோ அதுல ஆங்கிள் ஏ ஓட இருசமவெட்டி ஏடின்னு சொல்லியிருக்காங்க. அதுல பிடிடிசி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஏபியும் கொடுத்துட்டாங்க. என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? இந்த ஏசி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சோ இதுல பாருங்க, ஏபி 6 கொடுத்துட்டாங்க, பிடி 4 கொடுத்துட்டாங்க, டிசி 3ன்னு கொடுத்துட்டாங்க. அப்ப நமக்கு என்ன வேணும்? ஏசி தான் வேணும். சோ இதுல ஒரு தேற்றம் பயன்படுத்த போறோம். என்ன அப்படின்னா சொல்லலாமே, கோண இருசமவெட்டி தேற்றம் தான். சரிங்களா? சோ ஏபிடின்னு ஆங்கிலத்துல சொல்லக்கூடியது கோண இருசமவெட்டி தேற்றத்தின்படி எப்படி எழுதிக்கலாம்? BD divided by DC equal to AB divided by AC. புரிஞ்சுதுங்களா? ஓகே, சோ BD என்ன? 4. சோ 4 divided by DC என்ன? 3 equal to AB என்ன? 6 by AC தெரியாது, அப்படியே வச்சுக்கலாம். இப்போ கிராஸ் பண்ணிக்கலாமா? கிராஸ் பண்ணுங்க. கிராஸ் பண்ண என்ன கிடைக்கும்? 4 into AC equal to 3 6 are 18. அப்ப ஏசிங்கிறது என்னங்க? 18 by பெருக்கல் இருக்க 4 இந்த பக்கம் வந்தா வகுத்தல வந்துரும். புரிஞ்சுதுங்களா? அப்ப 2 2s are 4, 2 9s are 18. அப்ப ஏசிங்கிறது 9/2 வகுத்தோனா 4.5 வரும். இப்ப ஏசிங்கிறது 4.5. 2 9 ஆல வகுத்தோனா 4.5. 9 2 ஆல வகுத்தோனா 4.5. புரிஞ்சுதுங்களா? ஓகே, அடுத்தது பிதாகரஸ் தேற்றத்தின் மறுதலை கேட்பாங்க. சோ அதுல ஒண்ணும் இல்ல, ஒரு முக்கோணத்தோட நீளமான பக்கத்தின் வர்க்கம் மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம் எனில் அந்த முக்கோணம் செங்கோண முக்கோணம்னு சொல்றாங்க. அதாவது ஒரு முக்கோணத்தோட நீளமான பக்கத்தோட வர்க்கம் மற்ற இரு வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம்னா அந்த முக்கோணம் எப்படி இருக்குமா? செங்கோண முக்கோணமா இருக்குமா? புரிஞ்சுதுங்களா? அவ்வளவுதான்
கான்வர்ஸ் ஆஃப் பைத்தாகரஸ் தியரம், அதாவது பித்தாகரஸ் தேற்றத்தின் மறுதலை. சரிங்களா? ஓகே, அடுத்தது ஒரு புள்ளிகள் கொடுத்திருக்காங்க, கொடுக்கப்பட்ட புள்ளிகள். சோ அதை இணைக்கும் நேர்கோட்டோட சாய்வு கேட்கறாங்க. சோ ரெண்டு புள்ளி கொடுத்து சாய்வு கேட்டாவே சூத்திரம் என்னன்னா y2 மைனஸ் y1 டிவைடட் பை x2 மைனஸ் x1. ரெண்டு புள்ளி கொடுத்து சாய்வு கேட்டா அதுக்கான சூத்திரம் என்ன? y2 மைனஸ் y1 டிவைடட் பை x2 மைனஸ் x1. சாய்வுங்கிறது mன்னு சொல்லிக்கலாம். அப்போ y2 மைனஸ் y1 டிவைடட் பை x2 மைனஸ் x1. ஃபர்ஸ்ட் இருக்க புள்ளி x1 y1, ரெண்டாவது இருக்க புள்ளி x2 y2. இப்போ y2 என்னங்க? 2 மைனஸ் y1 என்ன? 1 டிவைடட் பை x2 என்ன? மைனஸ் 3. x1 என்ன? மைனஸ் 6, இங்க வரும்போது பிளஸ் 6. புரிஞ்சுதுங்களா? ஸோ 2 மைனஸ் 1 1 மைனஸ் 3 பிளஸ் 6 பிளஸ் 3. ஸோ mங்கிறது சாய்வு 1/3. புரிஞ்சுதுங்களா? அவ்வளவுதான். ஸோ அடுத்தது எடுத்துக்காட்டு கொடுத்திருக்காங்க 6வது அத்தியாயத்துல இருந்து. சோ இது நிரூபிக்கன்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த கேள்வி 2 வருஷம் வந்திருக்கு. சோ அதனால நல்லா பாத்துக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் இடது பக்கம் மட்டும் எடுத்துக்கலாம். இடது பக்கம் எடுத்து வலது பக்கம் நம்ம சொல்லணும். இடது பக்கம் எடுத்துட்டோம்னா என்ன இருக்கு? வர்க்கமூலத்துக்குள்ள 1 பிளஸ் காஸ் தீட்டா டிவைடட் பை 1 மைனஸ் காஸ் தீட்டா. சோ அதுக்கு இணை எடுக்கணும். சோ இணை பெண் எடுத்தோம் அப்படின்னா இணை எண் எடுத்தோம்னா எப்படி இருக்கும்? அதே ரூட்டுக்குள்ள இங்க கீழே என்ன இருக்கும்? அதுக்கு எதிர்குறியீட்டோட வரும். சோ இங்க மைனஸ் இருக்கு, அப்ப அங்க பிளஸ் வரும். குறியீடு மட்டும் எதிரா மாறும். கீழே இருக்கிறத பாத்துக்கோங்க, பகுதியில் இருக்கிறத பாருங்க. அங்க மைனஸ் இருந்தா மேலையும் கீழையும் பிளஸ் ஆல பண்ணும், அதேவே வச்சு பிளஸ் ஆல பண்ணும். பிளஸ் இருந்தா மேலையும் கீழையும் மைனஸ் ஆல பண்ணும். அதுதான் இணைப்பெண் எடுக்கிறது. சோ இப்ப இங்க என்ன இருக்கு? மைனஸ். அப்போ இங்க பிளஸ். மேல எதால பெருக்கணுமோ அதால கீழையும் பண்ணிடும். ரெண்டு பக்கமும் மேலே கீழையும் பெருக்கணும். புரிஞ்சுதுங்களா? எதிர்குறியீடோட. ஓகே, இப்ப ரெண்டையும் மேல இருக்கிறது ரெண்டையும் எப்படி எழுதிக்கலாம்? மேல இருக்கிறது ரெண்டையும் பெருக்கல் எழுதிக்கலாம். 1 பிளஸ் காஸ் தீட்டா தி ஹோல் ஸ்கொயர் பை கீழே பாருங்க a மைனஸ் பி இன்டூ ஏ பிளஸ் பி மாதிரி இருக்கா? அப்ப a மைனஸ் பி இன்டூ ஏ பிளஸ் பினா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஸோ அப்போ 1 ஸ்கொயர் மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா வருங்களா? ஓகே, ஸோ அப்போ எப்படி இருக்கும்? விச் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் மேல என்ன இருக்கு? 1 பிளஸ் காஸ் தீட்டா தி ஹோல் ஸ்கொயர். கீழே என்ன இருக்கு? 1 ஸ்கொயர்னா 1 தான். 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா sin ஸ்கொயர் தீட்டா. சோ sin ஸ்கொயர் தீட்டா 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவோட சூத்திரம் என்னங்க? sin ஸ்கொயர் தீட்டா. இந்த ஸ்கொயரு இந்த வர்க்கமூலமும் அடிஞ்சு போயிடும். ரெண்டு ஸ்கொயரும் இந்த ரெண்டு ஸ்கொயருக்கு ஈடா அந்த வர்க்கமூலம் போயிடும். சரியா? ஓகே, மீதி என்ன இருக்கும்? 1 பிளஸ் காஸ் தீட்டா டிவைடட் பை sin தீட்டா. இப்போ இந்த sin தீட்டா கீழ இருக்க sin தீட்டா 1க்கும் போகும் காஸ் தீட்டாக்கும் போகும். கரெக்ட்டுங்களா? சோ அப்ப பிரிச்சுக்கலாமா? சோ ரெண்டுக்கும் பிரிச்சுக்கலாம். 1 பை sin தீட்டா பிளஸ் காஸ் தீட்டா பை sin தீட்டா. So 1 by sin தீட்டாங்கிறது என்னங்க? cosecant தீட்டா நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? So 1 by sin தீட்டாங்கிறது cosecant தீட்டா பிளஸ் cos தீட்டா by sin தீட்டாங்கிறது cot தீட்டா. cot தீட்டா. So இப்போ நம்ம நிறுவ வேண்டியது வந்துருச்சான்னு பாருங்க. வந்துருச்சா வலப்பக்கம்? அவ்வளவுதான். புரிஞ்சுதுங்களா? ஓகே, அடுத்தது 50√3 மீட்டர் உயரமுள்ள ஒரு பாதையின் ஒரு பாறையோட உச்சியிலிருந்து 30 டிகிரி இறக்க கோணத்தில் தரையில் உள்ள மகிழுந்து ஒன்று பார்க்கப்படுகிறது. தரையில் இருக்கக்கூடிய மகிழுந்து ஒண்ணு பாக்குறாங்க. எங்க இருந்து? ஒரு பாறையோட உச்சியில இருந்து இல்லையா? ஓகே, அப்படி பார்த்தாங்க அப்படின்னா மகிழுந்திற்கும் அந்த பாறைக்கும் இடையே உள்ள தொலைவை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப எப்படி இருக்கும்? இங்க ஒரு பாறையோட உச்சி, அங்கிருந்து இந்த இதை பாக்குறாங்க. ஸோ 30 இது எப்படி இருக்கும்? அதாவது இறக்க கோணம் எப்படி சொல்லியிருக்காங்க? 30ன்னு சொல்லியிருக்காங்க. இறக்க கோணம் எப்படி சொல்லியிருக்காங்க? 30. ஸோ இங்கிருந்து 50 அந்த பாறையோட உயரம் என்ன? 50√3 மீட்டர். அப்ப இதுதான் பாறை. ஸோ இதோட நீளம் வந்து 50√3 மீட்டர். ஸோ இங்கிருந்து பாக்குறாங்க இல்லையா? இது ஏ, இது பி, இது சி. இப்ப என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க? பாறைக்கும் அந்த மகிழுந்துக்கும் உள்ள தொலைவு இது கேக்குறாங்க. இதுதான் பாறை, இது மகிழுந்து இருக்கிறது. சோ இது ரெண்டுக்கும் உள்ள தொலைவு கேட்டிருக்காங்க. தொலைவுனா கீழே இருக்கக்கூடியது. சோ பிசி கேட்டிருக்காங்க. இப்ப பிசி எக்ஸ்ன்னு வச்சுக்கலாமா? ஓகே, சோ இப்ப இது எப்படி எழுதிக்கலாம்? கோணம் டான்ல எடுத்துக்கணும். சோ அப்ப tan 30 ஈக்குவல் டு ஏபி. டானுக்கு என்னங்க? ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். கோணம் எப்படி இருக்கு கவனிங்க. கோணம் எப்படி இருக்கு? கோணத்துக்கு எதிரில் இருக்கிறது ஆப்போசிட். அப்ப இதுதான் ஆப்போசிட். அப்படியே கோணத்தை ஒட்டி கீழே இருக்கிறது அட்ஜசன்ட். அப்போ ஆப்போசிட் பை அட்ஜசன்ட்னு சொல்லக்கூடியது. அப்போ ஆப்போசிட் பை அட்ஜசன்ட்னா அதோட பேர் என்ன? ஏபி பை பிசி. ஏபி பை பிசி.
புரிஞ்சுதுங்களா? ஓகே. இப்போ tan 30 ஈக்குவல் டு ஏபி பை பிசி. tan 30யோட மதிப்பு என்ன? ஏபி என்னன்னு தெரியும், 550√3. tan 30 என்ன? 1/√3. ஸோ அப்போ 1/√3 ஈக்குவல் டு ஏபி என்ன? 50√3. ஏபி என்ன? 50√3. ஸோ 50√3 பை பிசி என்னங்க? எக்ஸ். கிராஸ் பண்ணிக்கலாமா? ஸோ இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 50√3 இன்டூ √3. √3 இன்டூ √3 3 ஆயிடும் சரியா? இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 50 இன்டூ 3. ஏன்னா √3 இன்டூ √3 3 ஆயிடும். ஸோ 50 இன்டூ 3 என்னங்க? 150. ஸோ இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 150 மீட்டர். புரிஞ்சுதுங்களா? ஸோ அப்போ தொலைவு என்ன? 150 மீட்டர். பாறைக்கும் அந்த மகிழுந்துக்கும் உள்ள தொலைவு 150 மீட்டர். புரிஞ்சுதுங்களா? ஓகே. அடுத்தது, ஒரு கோளத்தின் பரப்பளவு 154 சென்டிமீட்டர் எனில் அதன் விட்டம் காண்க. ஒரு கோளத்தோட புறப்பரப்பு கொடுத்திருக்காங்க. சோ புறப்பரப்பு எப்படி இருக்கும்? கோளத்தின் புறப்பரப்பு, கோளத்தின் புறப்பரப்பு எப்படி இருக்கும்? 154 சென்டிமீட்டர் கொடுத்திருக்காங்க. சோ அதுக்கு சூத்திரம் என்ன? 4πr² ஈக்குவல் டு 154 இல்லைங்களா? ஓகே. பையோட மதிப்பு என்ன? 22/7. பையோட மதிப்பு என்ன? 22/7. r தெரியாது, அப்படியே வச்சுக்கலாம் 154. இப்போ இந்த பக்கம் இருக்கிறதுல அந்த பக்கம் கொண்டு போயிடலாங்களா? ஸோ இப்போ r² ஈக்குவல் டு 154. பெருக்கல் இருக்க 4 அந்த பக்கம் போனா வகுத்தல்ல போயிடும். இங்க வகுத்தல்ல இருக்கிறது அங்க போனா பெருக்கல்ல போயிடும். பெருக்கல்ல இருக்கிறது அந்த சைடு போனா வகுத்தல்ல போயிடும். புரிஞ்சுதுங்களா? ஓகே. இப்போ 4 டேபிள் அடிச்சோம்னா 2 டேபிள் அடிச்சுக்கலாம். 2 2s are 4, 2 7s are 14, balance 1, 2 7s are 14, 11 2s are 22, 11 7s are 77 இல்லைங்களா? ஸோ இப்போ என்ன? ஒரு 7 7s are 49/4, 2 2s are 4. அப்போ r²ங்கிறது 49/4 இல்லைங்களா? 2 2s are 4, மேலே 7 7 49. அப்போ rங்கிறது எப்படி இருக்குங்க? 7/2. ஏன்னா 7² தானே 49, 2² தானே 4. அப்போ r² ஈக்குவல் டு 7²/2². அங்க போகும்போது ஸ்கொயர் அங்க போனா வர்க்கமூலம் ஆயிடும். √7²/2² வந்துடும். ஸ்கொயர் வர்க்கமூலம் அடிச்சு போயிடும். r ஈக்குவல் டு 7/2 கிடைக்கும். ஆனா அவங்க என்ன கேட்டிருக்காங்க? ஆரமா கேட்டிருக்காங்க? இல்ல, விட்டம் தான் கேட்டிருக்காங்க. சோ விட்டம்னா என்னங்க? 2 மடங்கு ஆரம். விட்டம் அப்படிங்கிறது 2 மடங்கு ஆரம். சோ அப்ப 2 இன்டூ r என்ன? 7/2. 2 2 அடிஞ்சு போயிடும். அப்ப 7. அப்ப விட்டம் என்னங்க? 7. புரிஞ்சுதா? சந்தேகம் இருக்கா? அடுத்தது போலாம். ஒரு தரவின் வீச்சு மற்றும் மிகப்பெரிய மதிப்பு ஆகியன முறையே. சோ ஒரு தரவோட வீச்சு, அதோட மிகச்சிறிய மதிப்பு கொடுத்திருக்காங்க. சோ வீச்சுங்கிறது 6ன்னு சொல்லக்கூடியது. வீச்சுங்கிறது என்னங்க? 6ன்னு சொல்லக்கூடியது. மிகச்சிறிய மதிப்பு, சிறிய மதிப்பு வந்து எஸ்ன்னு சொல்லக்கூடியது. என்ன கொடுத்திருக்காங்க? 13.4. ஆரம் என்ன? வீச்சு என்ன கொடுத்திருக்காங்க? 36.8 சரிங்களா? நமக்கு ஒரு சூத்திரம் தெரியும். மிகப்பெரிய மதிப்பு கேட்டிருக்காங்க. சோ நமக்கு ஒரு சூத்திரம் தெரியும். வீச்சு அப்படிங்கிறது மிகப்பெரிய மதிப்பு மைனஸ் மிகச்சிறிய மதிப்புன்னு தெரியும் இல்லையா? மிகப்பெரிய மதிப்பு மைனஸ் மிகச்சிறிய மதிப்புன்னு தெரியும். சோ r என்ன? 36.8. மிகப்பெரிய மதிப்பு கேட்டிருக்காங்க, அப்படியே எல்லனே வச்சுக்கலாம். சிறிய மதிப்பு 13.4. மைனஸ் 13.4 இந்த பக்கம் வரும்போது பிளஸ் 13.4. அப்போ 36.8 பிளஸ் 13.4 ஈக்குவல் டு L. ஸோ 8 plus 4 12, 6 plus 3 9 10, 1 plus 3 4, 4 plus 1 5. ஸோ 50.2. ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். 50.2 ஈக்குவல் டு L. புரிஞ்சுதுங்களா? ஸோ அப்போ மிகப்பெரிய மதிப்பு என்ன? 50.2. புரிஞ்சுதுங்களா? ஓகே. அடுத்தது, 2 நாணயங்கள் ஒன்றாக சுண்டப்படுகின்றன. 2 நாணயங்களிலும் வெவ்வேறு முகங்கள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன? 2 நாணயங்கள் ஒன்றா சுண்டப்படுது சரிங்களா? சோ இப்ப 2 நாணயங்கள் சொல்லப்படும் போது நம்மளோட மொத்தம் எப்படி இருக்கும்? சாம்பிள் ஸ்பேஸ், மொத்த தகவு அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? முழு தகவு, மொத்த தகவு எப்படி இருக்கும்? இந்த நாணயத்துல ஹெட் உழுகலாம், அந்த நாணயத்துல டெய்ல் உழுகலாம். அப்ப HT. இந்த நாணயத்துல ஹெட் விழுகலாம், இந்த நாணயத்திலயும் ஹெட்டே விழுகலாம். HH. இந்த நாணயத்துல ஹெட் விழுகலாம், இந்த நாணயத்திலையும் டெய்ல் விழுகலாம். எழுதியாச்சு. அடுத்த இந்த நாணயத்துல டெய்ல், இந்த நாணயத்துல ஹெட் விழுகலாம். TH. இந்த நாணயத்துல டெய்ல், இந்த நாணயத்திலயும் டெய்ல் விழுகலாம்.
ஸோ இவ்வளவுதான் வாய்ப்பு. எப்படி விழுந்தாலும் அதுக்குள்ள மாத்தி மாத்தி தான் விழுந்துக்கணும். ஒன்னு ஹெச் டீயா இருக்கணும், இல்லைன்னா டி ஹெச்சா இருக்கணும், இல்லைன்னா டி டீயா இருக்கணும், இல்லைன்னா ஹெச் ஹெச்சா இருக்கணும் இல்லையா? ஸோ அந்த 4 தான் வாய்ப்பு, அதுக்கு மேல வாய்ப்பு இல்லை இல்லைங்களா? ஸோ அதை எழுதியாச்சு. ஸோ இதெல்லாம் மொத்த தகவல். ஓகே, அவங்க என்ன கேட்டிருக்காங்க? 2 நாணயங்களிலும் வெவ்வேறு முகங்கள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ n of s அப்படிங்கிறது என்ன? இதுல மொத்தம் எவ்வளவு இருக்கு? 1 2 3 4. இப்போ மொத்தம் எவ்வளவு இருக்கோ அதை கூட்டி போடுறதா n of s சொல்லக்கூடியது. சரிங்களா? ஓகே, இப்போ 2 நாணயங்களிலும் வெவ்வேறு முகங்கள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு. அப்போ அதுக்கு ஒரு பேர் வச்சுக்கலாம். a என்பது 2 நாணயங்களிலும் வெவ்வேறு முகங்கள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு. வெவ்வேறு முகங்கள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு. அப்ப ஏங்கிறது எப்படி இருக்குங்க? வெவ்வேறு முகங்கள் எதுல எல்லாம் இருக்கு? எதெல்லாம் வெவ்வேறு முகங்கள்? இது வெவ்வேறு முகங்கள், இதுவும் வெவ்வேறு முகங்கள். மீதி எல்லாம் ரெண்டுமே ஒரே முகம் தான். ஹெச் ஹெச் டி டி எல்லாம் ஒரே முகம். ஹெச் டி டி ஹெச் தான் வெவ்வேறு முகம். அப்போ ஹெச் டி டி ஹெச். அப்ப எவ்வளோ? n of a 2. ஸோ இப்போ n of a னா ஏழு எவ்வளோ இருக்கோ அது கூட்டி போடுறது. ஸோ 1 2 2 இருக்கு. ஸோ இப்போ n of a 2. இப்போ p of a கண்டுபிடிக்கணும். ஸோ p of aங்கிறது என்ன? n of a by n of s. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இது நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. p of aங்கிறது என்னங்க? n of a by n of s. இப்போ n of a என்ன? 2. n of s என்ன? 4. அப்போ 2 by 4. 1 2 1s are 2 2 2s are 4. ரெண்டாவது வாய்ப்பாடுல அடிச்சுக்கலாம். ஸோ 1 by 2. ஸோ அப்போ p of a என்னங்க? 1 by 2. அவ்வளவுதான். புரிஞ்சுதுங்களா? சந்தேகம் இருக்கா? சரி, அவ்வளவுதான். ஸோ ஆல் த பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ கண்டிப்பா நல்லா பண்ணணும். 10ஆம் வகுப்பு சூப்பரா பண்ணும். அது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் அட்டகாசமா பண்ணணும். சரியா? ஓகே, ஆல் த பெஸ்ட். நல்லா பார்த்துட்டு போங்க. ஒவ்வொரு சமயம் பொறுமையா பாருங்க. சரியா? ஆல் த பெஸ்ட்.